தேவா அண்ட் திவ்யான்னு 2 பேரு அவங்க பொறந்த வில்லேஜ் அண்ட் அங்க இருக்க மக்களையே அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. தேவா அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் ஒரு வில்லேஜில இருக்க ஜான் அண்ட் பர்வீன் இவங்களுக்கு தான் பொறக்குறாங்க. அண்ட் அந்த வில்லேஜில இருக்க பல ஃபேமிலிஸ் விவசாயம் பண்ணி பல வருஷங்களுக்கு செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதில ஒரு ஃபேமிலி தான் தேவா அண்ட் திவ்யா அண்ட் இவங்களோட அப்பா, அம்மா. இவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாம் அவங்க அப்பா, அம்மாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணி ரொம்ப செல்வ செழிப்போட தான் போயிட்டு இருந்திருக்கு. அன்பிரடிக்டபிள் வெதர் கண்டிஷன், சடன் கிளைமேட் சேஞ்ச், இன்னும் சில ப்ராப்ளம்னால ஃபார்மர்ஸால் ஒழுங்கான ஈல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அண்ட் யூஸ்வலாக இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதோட ரேட்லாம் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிமாண்ட் வந்து பயங்கரமாக ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. அதாவது ஈல்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. இதனாலேயே ஃபார்மர்ஸ் வந்து நிறைய கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்களால ஒழுங்காக ப்ராஃபிட் வந்து விவசாயத்தில் பார்க்க முடியல. அதுக்கு பதிலாக லாஸை தான் கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதனாலேயே அவங்க ஃபேமிலிக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு நாள் பயங்கரமான இடி மின்னலோட மழையும் பெய்யுது. அண்ட் அந்த நாள் ராத்திரி பயங்கரமான வெள்ளம் வந்து அவங்களோட மொத்த ஈல்டையும் அந்த வெள்ளமே அடிச்சிட்டு போயிடுச்சு. ஃபார்மர்ஸ் ஆல்ரெடி நிறைய வந்து கடன் வாங்கிட்டாங்க. அதனால அந்த கடனை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக யார்கிட்ட கடன் வாங்கினாலும் அவங்ககிட்டே வேலைக்கும் போகிறாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வேறு சில இடங்களுக்கு வேலைக்கு போய் அந்த கடனை திருப்பி அடைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து கடன் வாங்கிட்டு என்ன பண்ணுறது, எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு தெரியாமல் பயத்திலையும் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. இதே சிச்சுவேஷன் அந்த வில்லேஜுக்கு இன்னும் சில வருஷங்கள் போச்சு அப்படின்னா மொத்த வில்லேஜும் கம்ப்ளீட்டாக அபேண்டனாக மாறிடும். அந்த மொத்த வில்லேஜும் தேவான் திவ்யாவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. லிட்டரலாக அவங்கள தான் காட் ஆஃப் ஃபார்மிங்னே சொல்கிறாங்க. இந்த எபிசோடு பற்றி உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் வெயிட்டிங் பை உங்கள் நேம் இல்லை உங்கள் நிக் நேம் போட்டால் கூட ஓகே தான்.